ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பிங் வீடியோன்னு சொல்லலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஐக்கியா தான் வந்திருக்கோம். இது வந்து நாக்சந்திராவில் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது லைட்டாக வந்து மழை இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சர்க்கிள்லேருந்து வரோம், அதாவது பென்னிப்பேட்டை. அங்கேருந்து வந்து நாங்கள் மந்த்ரி மால் வந்துட்டு அங்கேருந்து மெட்ரோ ஏறி தான் வந்தோம். வந்தோடனே அதுக்கப்புறம் மெட்ரோ இறங்கின உடனே நம்ம வந்து ஐக்கியா வந்து வந்துடலாம். அங்கேருந்து ஐக்கியாவுக்கும் மெட்ரோலேருந்து டேரெக்டாக வர மாதிரியுமே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வெளியில் ஃபுட் கோர்ட் இருந்துச்சு, அங்கேயே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம கிச்சனுக்கு தேவையான செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாப்பாங்களுக்கு ஸ்டடி ரூம்ஸ் ஆகட்டும், அப்புறம் பெட்ரூம் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஐக்கியாவில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய மாலில் இருந்துச்சு, ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்காது. பெட்னா பெட் மாத்திரம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை வந்து நமக்கு புதுசாக வந்து நம்ம வீடு கொடுத்துன்னு போகிறோம், நமக்கு A to Z வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐக்கியாவில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த டெக்கரேஷன் ஐட்டம் ஆகட்டும், டிவி எலக்ட்ரானிக் ஐட்டம் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ரூம் செட்டிங்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஹாலில் நம்ம வந்து டிவி பார்க்குற மாதிரி ஒரு செட்டிங், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் வேணும்னாலும் ஃபுல்லு ரேட் வந்து அங்கேயே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இல்லை நான் செப்பரேட்டாக வேறு வாங்கணுன்னாலும் நீங்கள் வந்து வேறு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் ஆகட்டும், அந்த லேம்ப் ஆகட்டும், மிரரு, கிச்சனு ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஐக்கியா வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதாவது எல்லாமே வந்து செப்பரேட் வந்து ரேட் கார்டுமே அதுலேயே வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க டேகோட. அதனால் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு பேப்பர் பென்னு அங்கேயே கொடுக்குறாங்க உங்களுக்கு, அதில் கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். குட்டீஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரே ஆட்டம் தான். ஆனால் வந்து அங்கே எல்லாமே ரொம்ப பிடிச்சி. இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி, அது மேலே இந்த மாதிரி ஷெல்ஃப், நம்ம வந்து இந்த மாதிரி வேணும்னு சொன்னாலும் ஃபுல் செட்டப் வந்து அங்கேயே வாங்கிக்கலாம். நம்ம கிட்ஸுக்காகட்டும், பெரியவங்களுக்காகட்டும், பேபிஸ்க்காகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் இந்த ஷாப்பில் தான் வந்து இவ்வளோ ஐட்டம் எல்லாமே பார்க்குறேன் நான், A to Z. இது ஒரு ஷாப் மாதிரியே தெரியாது. நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் உள்ளே போனால் எந்த ஃபீலிங்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் வாங்கலைனா கூட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இது சுற்றி பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து ஃபுல் டயர்டாகிடும். பாருங்கள், எல்லாமே வந்து இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோஃபாஸு. ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லாமே வந்து செட்டிங்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோஃபானா இது ஃபுல்லாக வந்து சோஃபாஸ் தான் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி சோஃபா வேணுமோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர் சோஃபா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய சொந்த வீடாக இருக்கட்டும், வாடகை வீடாக இருக்கட்டும், அந்த பெயிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்க. அந்த சோஃபா பில்லோக்கு ஏற்ற மாதிரி கர்டன்ஸுமே வந்து ஜாயிண்ட்டாக வருது பாருங்கள். எல்லாருமே வந்து ஒரு ஷாப்பிங் போன மாதிரி ஒரு ஃபீல் இல்லைங்க. அவங்கவுங்க வீட்டில் எப்படி ஃப்ரீடமாக உட்காருவாங்க இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சேர்ஸு. உங்களுக்கு பட்ஜெட்டபுளாகவும் கிடைக்குது, காஸ்ட்லியாகவுமே கிடைக்குதுங்க. இங்கே வந்து எனக்கு இந்த லேம்ப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 சம்திங் என்னவோ அது. அதுக்கப்புறம்
இதில் வந்து சோஃபா மட்டும் இல்லாமல் சோஃபாவோட அந்த சோஃபாவே நீங்கள் பெட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ரிலாக்ஸாக படுத்துட்டு மொபைல் பார்த்துட்ருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டீபாய்ஸ் நிறையா வெரைட்டி ஆஃப் டீபாய்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் இந்த மாதிரி இல்லைங்க, நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிளான்ஸு, அதுக்கப்புறம் வந்து இங்கேயுமே வந்து சோஃபா ரூம் மாதிரி அந்தந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி இந்த சோஃபா அழகாக இருக்குன்ற மாதிரி நிறைய செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இது ஃபுல்லாக நம்மளுக்கு கிச்சனோட சேர்ந்து டைனிங் ஹால் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னா இது ரொம்பவே அழகாக இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிசைன் இல்லாமல் நிறைய டிசைன்ஸுமே இவங்க வச்சுருக்காங்க. சின்ன வீடாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம். நிறைய வந்து அந்த டெக்கரேஷன் பிளான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாருமே நிறைய பேர் டயர்டானாலுமே அங்கங்கே உட்காரத்துக்கு அந்த வீடு மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் ரிலாக்ஸாக உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனாங்க. நிஜமாக நம்ம வீடு இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து 90% மக்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடு இருக்கும்ன்ற மாதிரி கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் தான் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் வைக்கிறதாகட்டும், டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செட்டிங்ஸ் பார்க்கும்போது இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்தால் நம்ம வந்து எது எது தேவையோ அதை வந்து குட்டி குட்டி ஐட்டம்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 4 மெம்பர்ஸ்லேருந்து நம்ம நிறைய பேர் இருக்கோம்னா கூட அதுக்கேற்ற மாதிரி டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு போனோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஐடியாஸ் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி வந்து இது வந்து கிச்சன் செட்டப். இதை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரியெல்லாம் வைக்கலான்ற ஒரு ஐடியாவும் வரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகாது. ஏதோ நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகிறோம், ப்ளஸ் வந்து எங்கேயோ ஒரு ஹோட்டல் ரூம்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி நம்ம போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷன் ஐட்டம்லாம் கூட அந்த மாதிரி பிளான்ட்ஸ் மாதிரி, ட்ரீஸ் மாதிரி, அந்த லீஃப்ஸ் மாதிரிலாம் இருக்குது. இங்கே உட்காந்து கிளாஸ் இருக்கிறதுனால இங்கேருந்து வெளியில் பார்க்குற மாதிரியும் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பால்கனியோட வீடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு இந்த லைட்ஸ் அந்த கவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லேம்ப் ஆகட்டும், அந்த ஃபுல்லாக அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப ஐடியாஸோடு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹால் ஃபீலிங்காக, அது பக்கத்தில் வந்து இதுவுமே வந்து ஒரு கிச்சனோட சேர்ந்த மாதிரி டைனிங் டேபிள் தான் அது. இது வந்து ஓப்பன் கிச்சன் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது சுற்றி பார்க்கவே வந்து ரொம்ப டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து எல்லாமே வந்து நமக்கு பார்க்கலாம் போல தான் இருக்கும். நாங்கள் வந்து சாட்டர்டே ஈவினிங் மாதிரி தான் போனோம். போயிட்டு ஒரு 4 o'clock கிளம்பணும், போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான். ஆனால் இது வந்து நீங்கள் சுற்றி பார்க்கவே உங்களுக்கு வந்து டைம் ஆயிரும். ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால
ப்ளஸ் வந்து நீங்கள் ரிட்டர்ன் போகவே முடியாது. ரிட்டர்ன் போனாலும் ஒன்று தான், நம்ம ஃப்ரண்ட்டில் போனனாலும் ஒன்று தான். இதெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாதிரியே இருக்கும். இங்கேயுமே வந்து கம்ப்யூட்டர் டேபிள் சேர்ஸ் மாதிரி தான் இருக்குமே இங்கே. ப்ளஸ் வந்து நம்ம இந்த ஒர்க் பண்ணுற டேபிள் எல்லாமே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். சாட்டர்டேஸ் ஆனாலுமே வந்து ஜாஸ்தி க்ரௌடு இல்லை, பரவாயில்லன்னே சொல்லலாம். ஆனால் சண்டே எப்படி இருக்கும்னு தெரியல. இங்கே வந்து ஸ்டடி டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்டடி டேபிள்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட சேரு, நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் ஒர்க் பண்ணுற டேபிளோட சேர்ஸ் எல்லாமே வந்து இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது எல்லாமே டேபிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆனால் குட்டீஸ் வந்து நிறைய வந்து ஜாலியாக அந்த மாதிரி உக்காந்துட்டு விளையாடிட்டு தான் இருந்தாங்க. கிட்ஸுக்குமே போர் அடிக்காது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லைனாக வந்து வெறும் பெட்ரூம் அந்த மாதிரி தான் இது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரூமாக உங்களுக்கு வந்து பெட்ரூம் வந்து இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏம்ராஜ் வந்து டயர்டாகி அவன் படுத்துட்டான். இந்த பெட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து குழந்தையோடு இருக்கிறவங்க வந்து குழந்தைய போட்டுன்னு பக்கத்துலேயே வந்து இந்த குட்டி தொட்டில் மாதிரியுமே வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம பெட் பக்கத்துலேயோ இல்லைனா வந்து செவுத்தோரம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பெட்டை நோத்திக்கலாம். இது வந்து இதோட அட்டாச் வந்து வாஷ்ரூம் இது. அதுக்கப்புறம் அப்படியே குட்டி குட்டியாக ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு. இதுவுமே வந்து ஒரு பெட்ரூமோட ப்ளஸ் அட்டாச்சிங் வாஷ்ரூம் தான் அது, ரெஸ்ட் ரூமு. அந்த மிரர்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டுமே வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக சூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட அட்டாச் பெட்ரூம் வந்து இதுதாங்க. அந்த கர்டன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருந்தால் எப்படி இருக்குமோ பர்ஃபெக்டாக எல்லாமே செட்டிங்ஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு பிளாக் கலர். இதுவுமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இது ஒரு பெட்ரூமு. அங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு சேர் இல்லை சாரி அந்த ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கபோர்டு ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாமே செட்டிங்ஸாக ஒரே கலர்னாலும் அந்த மாதிரியும் கிடைக்கிது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே வந்து கட்டில் ப்ளஸ் பெட்டு பில்லோவோடு சேர்த்து வந்துடும் உங்களுக்கு. இது எல்லாமே ஃபுல் வந்து உங்களுக்கு எந்த கலரு ப்ளஸ் வந்து எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி தான். இது ஃபுல்லுமே வந்து கட்டில் பெட்டு எல்லாமே சேர்ந்து அதுக்குமே வந்து ரேட்டோடு தான் இருக்குது. செப்பரேட் எல்லாத்துக்குமே தனித்தனி ரேட் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கோ அதை வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கிறத நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டீஸ் தான் எல்லா பெட்லேயும் ஏறி இறங்கி ஒரே அமக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே உட்டு கட்டிலாகட்டும், அதாவது மரக்கட்டிலாகட்டும், இரும்பு கட்டிலாகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் வெரைட்டியுமே வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பெட்டு இன்னொரு பக்கம் சோஃபா அந்த மாதிரி டிசைன்ஸுமே இருக்குது. இதுவுமே வந்து ஒரு குட்டி கிட்ஸோட பெட்ரூம் மாதிரி. இது இந்த பக்கம் ஒரு பெட்டு அந்த பக்கம் ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. இது வந்து பெருசு ப்ளஸ் வந்து இதெல்லாமே வந்து நம்ம சேர்ஸ் ஆகட்டும் பாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே கிட்ஸோட கட்டில்னே சொல்லலாம், கிட்ஸோட பெட்ரூம் அந்த மாதிரி. இதெல்லாம் பாருங்கள் சிங்கிள் வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் ஒரு 8 இயர்ஸ்
அதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க படுக்கிறது. இங்கே வந்து மேட்டு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸோட சேர்ஸு, டேபிள், அதுக்கப்புறம் அந்த டப்பர்வேர், அதாவது டப்பர்வேர்லேயே வந்து பிளேட்ஸு, கப்பு, ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பேபியோட சேர்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து குட்டி குட்டியாக அழகாக சேர்ஸ் இருக்குது. ஆமாம். அப்புறம் குட்டி குட்டியாக வந்து பாப்பா படுக்கிற மாதிரி தொட்டில் மாதிரி கட்டிலுமே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இறங்கின பிறகு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷன் ஆகட்டும், கத்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் கப்பு ப்ளஸ் வந்து ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் போடுற பாக்ஸு எல்லாமே வந்து இங்கே வந்து ஃபனலு அந்த எல்லாமே இருக்குங்க. இது வந்து ஃபுல்லு இந்த ஸ்பூன் வைக்கிற மாதிரி, அந்த ஸ்பூன் செட் வைக்கிற மாதிரி அந்த உட்டன்லேயே மரத்துலேயே இருக்குது. அப்புறம் கிளாஸ் பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. A to Z வந்து உங்களுக்கு இங்கே கீழே கிடச்சிரும். நீங்கள் அந்த கட்டில் அதெல்லாம் வந்து நீங்கள் மேலே நீங்கள் வந்து நம்பர் பார்த்தோ ப்ளஸ் வந்து அதோட இது பார்த்து எழுதிக்கிட்டீங்கனாங்களே உங்களுக்கு வந்து அது வேறு பீஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இது கீழே வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு பில்லிங்கில் நீங்கள் வந்து பில்லிங் போட்டுக்கலாம். இங்கே அந்த குட்டி குட்டி ஜல்லடை, ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் சாப்பரு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த எல்லாமே இந்த மசாலா ஐட்டம் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸு எல்லாமே இருக்குது இங்கே. அதெல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உடன் பவுலு, அதுக்கப்புறம் ஸ்டீல் பவுல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. எதுவுமே நம்ம நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும் எல்லாமே. இது வந்து சப்பாத்தி போடுற பேஸ்கெட் மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே பவுல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து செராமிக்லையுமே இருக்குது. கிளாஸஸ் ஐட்டம் ஆட்டம் எல்லாமே இருக்குது. இந்த ட்ரே பாருங்கள். இதுவுமே வந்து நம்ம மசாலா டப்பா வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இங்கேருந்து வந்து பில்லோ எல்லாமே ஸ்டார்ட்டு, பில்லோ, கர்டன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டி பேஸ்கெட்டு. இது வந்து ஃபுல் லைட்டு செக்ஷன். இப்போ நம்ம உள்ளே நுழையிறது விதவிதமாக லேம்ப் எல்லாமே இருக்குது, பல்ப் எல்லாமே பாருங்கள். ஃப்ளவரு, லீவ்ஸு, அப்புறம் அந்த சர்க்கிள் நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் மாதிரி இதெல்லாமே குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்குன்னு தனியாக நம்ம வந்து பெட்ரூம் வந்து செப்பரேட்டாக நம்ம ரெடி பண்ணுறோம்னா அதுக்கு எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கிச்சனில் ஆகட்டும், ஹாலில் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வைக்கிற மாதிரி குட்டி குட்டியாக வந்து அந்த செடி எல்லாமே இருக்குது. இது வந்து ஃபுல் மிரர் இதுலேருந்து ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் நேச்சுரல் பிளான்ட்ஸுமே இருக்குங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு லோடு தான். நம்ம எது வேணும் அவங்க வந்து காலியாக ஃபுல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ தான் எங்களோட இன்றைக்கி ஷாப்பிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் வந்து நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் வந்தோன்னா நாங்கள் கிளம்ப போகிறோம். பாய். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.